பாகிஸ்தான் அணி பார்த்திங்கன்னா வந்து யுஎஸ்ஏவோட இந்தியாவோட தோத்தக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட சூப்பர் எயிட்க்கான சான்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிதுன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து 2 மேட்ச் தோத்தங்காட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்டில் இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா குரூப்லேயுமே வந்து ஒரு அசோசியேட் டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் நம்பர் நேஷன் இல்லாமல் எல்லா டீமும் வந்து அசோசியேட் நேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓமன் கூட ஜெயிச்சங்காட்டி வந்து அவங்களோட பிளேயர்ஸ் அடுத்த உண்டான சூப்பர் எயிட்க்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஆனால் இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் எயிட்டான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த 2மே வந்து நல்ல ஒரு படுதோல்வி அடையணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு 100 விக்கெட்ஸில் வந்து யூஎஸ்ஏ படுதோல்வி அடைஞ்சா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனால தான் வந்து பாகிஸ்தான் வர முடியும். பாகிஸ்தானால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் எயிட்டுக்கு போகிறங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பாசிபிளான விஷயந்தான். அதை மாரி வந்து யூஎஸ்ஏ வந்து 2 மேட்சும் தோத்தா தான் வந்து அவங்களால வர முடியும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் எயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓமன் டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலிமினேட்டட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உகாண்டா டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலிமினேட் ஆகிடுச்சு. இதை தவிர வந்து குவாலிஃபை ஆன டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரே டீம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 மேட்ச் ஜெயிச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குவாலிஃபை ஆகிருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாந்து அணிக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்காட்லாந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாந்து அணியோட வந்து ரொம்ப ஒரு பெட்டர் கிரிக்கெட் ஆடிருக்கிறாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலாந்து அணிக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் சூப்பர் எயிட்டுக்கே போகாது. கடைசி சாம்பியனான வந்து இங்கிலாந்து அணி வந்து இந்த வருஷம் சூப்பர் எயிட்டுக்கு போனீங்கன்னா வந்து அசோசியேட் டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பிச்சு ரீட் பண்ணி நல்லா விளையாண்டுருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் நியூயார்க் பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹையஸ்ட் ஸ்கோரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓமன் தான் அடிச்சிருக்காங்க 137. அதை தவிர எந்த ஒரு டீமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 122க்கு மேலேயே அடிக்கல. இதுலேருந்தே தெரியுது அசோசியேட் டீம்லாம் வந்து நல்லாவே ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு. இதை தாண்டி வந்து டாப் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எயிட்டுக்கு போலினாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக இங்கிலாந்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பெரிய அதிர்ச்சியாக இருக்கும்.